அழைக்கிறேன். ஆமென். Hallelujah. I welcome each and every one of you in the mighty name of Jesus Christ. Amen, church. Even as we are standing at the threshold of the year 2026, நம்ம எப்படிப்பட்ட ஒரு புதிய வருடத்துக்கு நம்ம அப்படியாக நம்ம நுழைய போறோம்னா, we are going to enter into a year of new beginnings. Amen. Amen. சொல்லுங்க ஐயா. Amen. We're going to enter into a new, we're stepping into a season of new beginnings, a season of answered prayers, and a time of a supernatural manifestation of God. Amen. நான் தமிழ்ல அப்புறம் நான் சொல்றேன். Amen. We are entering, we are stepping into a season of a supernatural என்னது? உங்களுடைய பலத்தினால, என் பலத்தினால, உங்களுடைய சுய புத்தினால, என் சுய புத்தினால, உங்களுடைய நேரத்தினால, என் நேரத்தினால நடைபெறுகிற காரியங்கள் அல்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நம்ம ஆராய்ந்து முடியாத தேவன் அவர். ஆமென். அவர் வெளிப்படுத்துகிற நாட்கள். புரியுதாங்க? We are stepping into a season of the manifestation of the fulfillment and the birthing of the promises of God. Amen. சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். நான் ஜெபிக்கும் பொழுது 2026 ஆண்டவர் அதை சொன்னார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? threshold என்ன தெரியுமா? we are standing right at the end. புதிய வருடத்துக்குள் தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவன் அவருடைய பலத்தினால, இடைக்கட்டுற பலத்தினால நம்ம கால் எடுக்க வைத்து போவோம். Amen. Hallelujah church. Hallelujah சொல்லுங்களேன். Amen. நேரம் வந்தது. The time is now church. Amen. Church, there's no more delay. There's no more being discouraged. There's no more being stagnant. But the time has come and the time is now church. Amen. அது மனிதனால அப்படியே உருவாக்கப்பட்ட நேரம் இல்ல. ஆனா தேவனுடைய வல்ல செயல்னால, தேவனுடைய திட்டம் சித்தம்னால தேவன் அப்படியே அவருடைய நேரத்துல செயல்படுவார். Amen. சொல்லுங்களேன். Amen. கொஞ்சம் எல்லாரும் சிரிங்க பாப்போம். Amen church. Amen. பாருங்க, தேவன் அவருடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை தேவன் அப்படியாக அதை அறிவிக்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனா அவருடைய இருதயத்தின் சித்தம் திட்டங்களை, அவருடைய இருதயத்துல இருக்கிற தரிசனங்களை உங்களை குறித்தும் என்னை குறித்தும், நம்மளுடைய சபைகளை குறித்து, நம்மளுடைய பட்டணங்களை குறித்து, நம்மளுடைய குடும்பங்களை குறித்து, நம்மளுடைய சந்ததிகளை குறித்து தேவன் அதை அறிக்கை செய்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனாலும் தேவன் அதை அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் அப்படியாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Amen. அவர் அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செயல்படுறாருன்னா தேவன் வெளிப்படுத்துகிறாருன்னா அர்த்தம். புரியுதாங்க? நான் என்ன செய்ய போறேன், அதை எப்படி செய்ய போறேன், எந்த நேரத்துல செய்ய போறேன்னு தேவன் அப்படியே உங்களுடைய பிதா ஆனவர் உங்களுக்கிட்டையும் என்கிட்டயும் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தலா கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இருக்கிறீங்களாங்க? நல்ல சத்தமா. Excited to receive the word. Amen church. Hallelujah. Hallelujah church. Yes or no? ஆமாவாங்க. பாருங்க, ஆனாலும் தேவன் அவருடைய வாயின் வார்த்தையினால அறிக்கை செய்கிற வார்த்தைகள், தேவன் அப்படியாக வெளிப்படுத்துகிற காரியங்கள், தேவன் அந்த காரியங்களை ஒரு செயல்படுறதுக்கு, ஒரு நிறைவுக்குள் நிறைவாக ஆக்கிறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். Amen. ஆனாலும் தேவன் கொடுக்கிற அந்த அறிக்கையிலும் அந்த வெளிப்பாடுகளிலும் நம்ம அவருடைய குரலை கேட்க ஆயத்தமா இருக்குமா? The Lord is ready to perform whatever that He speaks by the power and authority of His words, church. He's ready to bring it to a place of manifestation. Amen. Even as we step into a season of a greater glory, greater favor of God.
நம்ம கேட்க ஆயத்தமா இருக்குமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஆண்டவர் செயல்படுகிறதுக்கு, ஆண்டவர் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஐயோ, பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. நேரம் வந்தது சபையே, நேரம் இப்போன்னு சொல்லுங்க. தேவனுடைய நேரம் இப்போ. பட் ஆனாலும் நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்குமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, the time has come சொல்லுங்க. ஐயா, எங்க பாஸ்டர் வந்து சும்மா நின்னுட்டு, ஓ நம்ம வர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் நைட்ல புதிய வருடத்துக்கு நம்ம நுழைய போறோம்னு சொல்லிட்டு சும்மா வந்து நான் பேசணும்னு சொல்லி நான் வந்து பேசுறேன். ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நான் காத்திருந்து, தேவன் அவருடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்களை, தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை நான் அவர்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். Amen. Even last night when Nathaniel was speaking to me and I was speaking to him, you know, I was telling him I'm hearing from God. Yeah, I'm hearing from God right now, hearing from God right now, hearing from God and writing. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சோ இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை அவருடைய இருதயத்தின் சத்தமாக இருக்கிறது. புரியுதாங்க? பாருங்க, ஆண்டவர், நான் சொல்றேன், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வருஷத்துக்குள் நம்ம காலடி நம்ம அப்படியாக நம்ம வைக்க போறோம்னா, ஒரு புதிய ஆரம்பங்களின் ஒரு வருஷம். ஆமென். எப்படிப்பட்ட வருஷமாக இருக்குன்னா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள், அந்த காரியங்களுக்கு தேவன் செயல்படுகிற நேரம் வந்து விட்டது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் or no? and அந்த காரியங்கள் அது என்னவா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டு கனி கொடுக்கிற காலத்துக்கு நம்ம வந்து விட்டோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சபையே, நல்ல கோழி அடிச்சிட்டு இறைச்சி அடிச்சிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. சோ நல்ல தெம்பா ஆமென் சொல்லுங்க. ஆமென் சர்ச். பாருங்க, ஏசாயா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவரே ஒரு வாயின் வார்த்தையில அறிக்கை செய்கிறாரு. ஏசாயா 41வது அதிகாரம் 18-19வது வசனத்துல தேவன் சொல்லுகிறாரு, இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன் சொல்றாரு. யாரும் அவர் செய்தாருன்னு. ஆமென். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். எப்பொழுது தோன்றுமா? அது இப்பொழுதே தோன்றும். அதான் சொல்றேன், மறுபடியும் தேவனுடைய குறிப்பிட்ட மகிமையான தயவான நேரம் வந்து விட்டது. அது இப்போ புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் or no church? hallelujah, hallelujah. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், புதிய காரியங்கள் நான் செய்ய இருக்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது சொல்றதுக்கு முன்பதாக தேவன் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். பாருங்க தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிற வேளையில தேவன் அவருடைய ஒரு தகப்பன இருதயத்தோட தேவன் எழுப்பி நம்மளுக்கு செயல்பட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். செயல்படுறதுக்கு இதான் நேரம் வர அப்பா என்று சொல்றாரு. ஆனாலும் நீங்களும் நானும் அந்த சிம்பிளான தேவன் சிம்பிள் இல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். முந்தினவர்கள் என்னவாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில? முடிஞ்சு போச்சு. ஆமாவா இல்லையா? அது இனிமேல் நினைக்க வேண்டாம் தேவன் சொல்கிறார். ஆமாவா இல்லையா? பூர்வமானவர்களே, that means what? The things that have, do not forget the former things என்றாரு. பூர்வமானவர்களை என்ன சொல்றாரு? இந்த மண்டையை வச்சுக்கிட்டு பரத சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை, உங்களோட கணவன் மனைவி, உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தட்டி சொல்லுங்க. அந்த மண்டை இருக்கு தெரியுமா? அந்த மண்டை தட்டி சொல்லுங்க. அவங்க மண்டையெல்லாம் ஓகே, அவங்க ஏன் தட்டி சொல்லுங்க. இந்த மண்டை தெரியுமா? சில பேருக்கு மண்டை எங்க இருக்குது? மண்டை இருக்கு தெரியுமா? மண்டை. பூர்வமானவர்களை நீ சிந்திக்க வேண்டாம் சொல்லுங்க. சிந்திக்க
வேண்டாம். அத சொல்லிட்டு தான்யா பிதானவர் சொல்றாரு, நம் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீ அதை அறிவாயா? புரியுதாங்க? நான் வனாந்தரத்துல ஆறுகளையும் அவாந்தரத்துல வழிகளையும் உண்டு பண்ணுவேன். பாருங்க, வழிகளை உண்டு பண்ணுகிறத, வனாந்தரத்திலையும் அவாந்தரத்திலையும் தண்ணீர்களை உண்டு பண்ணுகிறத மனிதனால, மனிதன் புத்திக்கு மேலான ஒரு காரியம். ஏன் தெரியுமா ஆண்டவரால செயல்பட முடியும்? ஏனென்றால் இந்த உலகத்தை அவருடைய வாயின் வார்த்தையின் அதிகாரத்தினால படைத்தவர் அவர். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மெய்யான தேவன் அவர். உங்களுக்கும் என்னையும் படைத்த தேவன் அவர். ஆனா அவருடைய கரத்தினால நம்மளை பார்த்து பார்த்து படைத்த தேவன். மூச்சு விடுங்க பாப்போம். இருக்கிறீங்களா பாப்போம்? சுவாசிக்கிறீங்க தெரியுமாயா? அது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த மகா பெரிதான பரிசு. அவருடைய ஜீவ சுவாசத்தை you carry not only the presence of God church, you carry not only the glory of God church, but you carry the very breath of God inside of you, within you. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? எஸ் நோ? இப்ப பாருங்க, ஆண்டவர் கேக்குறாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா இல்லையா? நான் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா? We are entering and stepping into a season of new beginnings, a season of answered prayers. புரியுதாங்க? A season of the manifestation and the fulfillment of the glory and the promises of God in your life. You will see the greater glory of God, church, in your life. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Hallelujah, church. Amen. பாருங்க, அவர் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட மட்டும் பேசிட்டு நீ வாய மூடு என்கிட்ட பேசாதுன்னு ஆண்டவர் சொல்லல. என்னது சொல்றதா சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை கட்டி வைக்கிற, நீ என்ன சொல்றது அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்யல. ஆனா ஆண்டவர் மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உள்ளத்தின் ஆழத்தின் அன்பை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நம்ம வாழ்க்கையில தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச்? அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, டோன்ட் யூ நோ ஆஃப் இட் கேட்கிறாரு. உனக்கு தெரியாதா? நீ அறியலையா? தேவன் கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் கரத்தை தட்டுறீங்களா? நல்லவரையா? ஆமென். ஆமென். டுடே சர்ச், நான் இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறீங்க, நான் கேட்கிறேன், சாரி, நீங்க தேவன் செய்கிற அந்த புதிய காரியங்களை நீங்கள் அறிகிறீங்களா? Do you know of what God is doing, what He is about to do, and when He wants to do it, and how He wants to fulfill it? Do you know of it, church? That's why the Lord is speaking now. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவாலியா? ஐயா, நீங்களும் நானும் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. ஆமென். நம்ம விசுவாசத்தினால நடக்கிறவர்களாக இருக்கிறோம். As we stand at the threshold of 2025 and 2026, as we step into the year of 2026, I want you to have this faith in your heart. Oh Lord, I'm stepping in alone. No, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக போகுது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திட்டாரு என்கிட்ட. ஆண்டவர் என் குடும்பத்தை பேசிக்கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் செய்ய போகிற நேரத்தை சொல்லிட்டாரு. ஆண்டவர் அவர் செய்ய போகிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்திட்டாரு. அறிக்கை செய்கிறார் என் தேவன் சொல்லி, அவர் அறிக்கை செய்த காரியங்கள், அவர் பேசின காரியங்கள், நான் இப்போ என் காலை எடுத்து வைத்து என் குடும்பமாக, என் கணவர், என் மனைவி, நம்மளோட சபையாக, அப்படியாக நாங்கள் 2026 நாங்கள் நுழைகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் நுழைகிறோம். அந்த வருஷத்தை முழுசா நாங்கள் தரிசித்து நுழையல, ஆனாலும் விசுவாசத்தோட என் தேவனாகிய கர்த்தர் நான் நுழைகிறேன். புரியுதாங்க என்ன
சொல்றேன்னு. ஹalleluya church, ஹalleluya church. பாருங்க தேவ ஜனமே, இந்த நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தைகள் அல்ல. ஆமென். ஆனாலும் நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஜனமே, அவருடைய குரலை நீங்க கேட்கிறீங்களா? அவருடைய குரலின் சத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். நிறைய சத்தம் கையா பொய்யான அந்த மண்டையில ஓடிட்டு இருக்கலாம். என்னது கையா பொய்யா? பாஸோட சத்தம், இது வேணும் அது வேணும், இது செய்ய அதை செய்ய. குடும்பத்தின் சத்தம், பிள்ளைங்களுடைய பை 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 என்ன சொல்றாங்க, நச்சரிப்பா. ஆமாவா இல்லையா? நிறைய காரியங்கள், உலகத்தின் சத்தம், மீடியால எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, ஐயோ இப்படி சொல்றாங்கன்னு. ஆமா இல்லையா? யார் என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு போட்டோம் ஐயா. உங்களுடைய காதம், என் காதம், நம்மளுடைய இருதயத்தின், நம்மள ஆவிக்குரிய நம்மளுடைய செவிகள் அப்படியாக, let our ears be tuned to the voice of the true shepherd. Amen. Hallelujah church, hallelujah church. புரியுதாங்க? பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, pastor I want to hear the voice of God. I want to hear the voice of God for myself. I want to hear the voice of God on how to raise my children, on how to raise my grandchildren, on how I'm going to lead my family in 2026, or how I'm going to build my marriage in 2026, or how we're going to expand the kingdom of God in 2026. நம்மளுடைய சபைகளுக்கு ஆண்டவர், நான் அப்படியே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் திட்டவட்டமா ஒரு காரியத்தை சொன்னார். 2026 God wants a company of people who will listen attentively to his heart. அங்கே ஓடி அப்படியே அப்படி இல்லை, யாரு அப்படியாக தெளிவாக அவருடைய இதயத்தின் சத்தத்தை கேட்க போறாங்கன்னு சொல்லி தேவன் அப்படியாக ஜனங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் சர்ச், ஆமென் சர்ச். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய குரலை பேசுகிற, அவர் அறிக்கை செய்கிற அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும்னா, to hear the voice of God and to know what God is doing, ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ வருஷம் மாறுதுன்னு சொல்லி அது நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. இன்னைக்கு நான் அப்படியே இன்னைக்கு ஆண்டவருக்கு பய பக்தியோட வாழ்ந்துட்டு நாளைக்கு வந்து ஆண்டவரே யாரே இல்லை தெரியாத மாதிரி நம்ம வாழ முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேனே? remain in him, remain in him. நான் 2026 நான் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியானவர் அந்த வார்த்தை அப்படியாக என் ஆவியில உரைத்து கொண்டே இருந்தது. சத்தமாக தூங்குற வேளையில, எந்திரிக்கிற வேளையில தேவன் சொல்லிக் கொண்டே இருந்தார், remain in me. நான் அவருடைய இருதயத்தின் சத்தத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிற ஒரு சபையாக நம்ம இருப்போம். ஒரு தேவனுக்குள், அவருடைய அன்பின்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருப்போம். என்ன சொன்ன? அவருடைய அன்பின்குள், அவரோட வார்த்தைக்குள், அவரோட பிரசன்னத்தைக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஜனங்களாக நம்ம இருப்போம். Amen church, hallelujah church, amen. பாருங்க, தேவன் தான் உங்களை முதலாக தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் நம்மளுடைய கிறிஸ்துவை வாழ்க்கைக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் சும்மா பேன வாழாம, சொல்லுங்க பே, கரடி இல்ல, பே பே பே. எப்படி சொல்லுவாங்க? கொக்கோய் மாதிரி வாழாம தேவன் நம்ம பிணைங்க. சோ பிணைங்க வந்து அந்த வார்த்தை கொக்கோய் வந்து நிறைய பார்ப்போம். நீங்க வந்து இங்க கொக்கோய் கூயை சொல்றீங்க, நாங்க கூயைக்கும் கொக்கோயின்னு சொல்லுவோம். இங்க மண்டக்கோடா இருக்க கொக்கோயின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, கேக்குறீங்களா இல்லையா? நீங்களும் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோட்டக்காரராக இருக்கிறாராம். நம்ம திராட்சை கொடிகளாக இருக்குமா? செடியா கொடியா? ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ? நீங்களும் நானும் அவருக்குள் மிகுந்த சொல்லுங்க, மிகுந்த
கனி? நிலைத்திருக்கிற கனியை கொடுக்கும்படி தேவன் நம்மை ஏற்படுத்தினாரா? ஆமென். அது மாத்திரம் இல்ல ஐயா, பாருங்க, நீங்களும் நானும் அவருக்கும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு தேவன் நம்மளை ஏற்படுத்தி அவருக்குள் மிகுந்த கனி கொடுக்கிற வேலை யார் தெரியுமா? உங்களுடைய என் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுவார், பிதா ஆனவர் மகிமைப்படுவார் சொல்லி தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. புரியுதாங்க? அது மாற்றம் இல்ல, தேவனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற சீஷர்களாக நீங்களும் நானும் இருப்போம். Amen. You and I will be known as the disciples of God. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? புரியுதாங்க? ஆகையால் இந்த this evening, this night, church, would you intentionally choose as your seat here? As in James chapter 4 verse 8, நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்கும் பொழுது அவர் உங்ககிட்ட நெருங்குவார். புரியுதாங்க? நெருங்குறதுல நிப்பாட்ட கூடாது. அவருக்குள் நிலைத்து அவரை பற்றி கொண்டு அவரை பிடித்து கொண்டு, அப்பா நான் உங்களுக்குள் நான் நிலைத்திருப்பேன். நீங்க அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள் தேவன் நிலைத்திருப்பார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்ப பாருங்க ஐயா, 2026ல உங்களுடைய கனிகள் எப்படிப்பட்ட கனிகள் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ரீதியிலையும். ஐயா கேக்குறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? புரியுதாங்க? Yes or no church? Hallelujah. பாருங்க, அவருக்குள் நம்ம இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனை பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணி ஓவியவா சொல்றேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க யோவான் 15வது அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டு in the new year, as you step into the new year, pray this prayer. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. படிச்சு, ஆண்டவரே என் வாழ்வில, எங்களுடைய குடும்பங்கள்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய திருமணங்கள்ல, எங்களுடைய சபைகள்ல, எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய சொந்தத்துல நாங்க எல்லாரும் இப்படி வாழ போறோம் ஆண்டவரே உமக்காக சொல்லுவோமா? Amen church. Hallelujah church. We cannot do anything apart from him church. Amen. தேவனை விட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதாங்க? எந்த கனியும் கொடுக்க முடியாது. எந்த நிலைத்திருக்கிற தெய்வீக கனி கொடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? Yes or no church? Hallelujah. Hallelujah. பாருங்க, இந்த 2026க்கு நான் அப்படியே ஜெபம் பண்ணும்போது திட்டவட்டமாக தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை என் உள்ளத்துல தேவன் வைத்தார். கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை இங்கிலீஷ்ல, தமிழ்ல கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துல தேவன் சொன்னார், மகளே என் ஜனங்கள்ட்ட நீ போய் சொல்லு, இந்த வருகிற வருடத்துல நம்ம கால் எடுத்து வைக்க போற இந்த வருடத்துல, இந்த புதிய வருடத்துல என் ஜனங்க அப்படியாக வேர் பிடித்தவர்களாக இருக்கணும் தேவன் சொன்னார். ஐயா தேவன் சொல்றார், நான் சொல்லவில்லை. அது எழுதுறவங்க நல்லா எழுதி கொள்ளுங்க. Take notes. The Lord is looking for a generation of men and women of God who will remain in His love, in His presence, in His word, who will be deeply rooted in Him. Amen. அவருக்குள் என்ன சொன்னார்? எனக்குள் வேர் பிடித்தவர்களாக இருங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாக இருங்க. அப்பொழுது you will overflow with thankfulness ன்னு தேவன் சொன்னார். Amen. Hallelujah. சொல்லிருக்கணும் ஐயா நீங்க. Amen. Hallelujah. சொல்லிருக்கணும். Hallelujah church. பாருங்க, நான் அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல படிங்க, நெத்தேரியல் தமிழ்ல படிங்க சத்தமா. Let your roots grow down into Him and let your lives be built on Him. Then your faith will grow strong in the truth. என்னது? உங்களுடைய விசுவாசம் அப்படியாக சத்தியத்துல இன்னும் பலமாக வளருமா? ஐயா நீங்க கேட்கல என்ன சொல்றேன்? It's a golden thing from the voice of God, from the word of God. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய விசுவாசம்
சத்தியத்துல இன்னும் பலமாக வளரும். Amen. Then your faith will grow strong in the truth you have taught and you will overflow with thankfulness. Please read. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்கு வேர் கொண்டவர்களாகவும். Amen. சொல்லுங்க. இதுதான் தரிசனம் இல்லையா? கேளுங்க தேவனுடைய சத்தத்தை. ஒரு புதிய ஆரம்பத்தின் காலத்துக்கு நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் எப்படி வைக்கணும்? அந்த வருடத்துல எப்படிப்பட்டவர்களாக நம்ம தேவ ஜனங்களாக நம்ம இருக்கணும்னா வேர் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்புறம் ஐயா, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கணுமா? அவருக்கு நடந்து கொண்டு. ஐயா கொஞ்ச நேரம். ஐயா இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துல நம்ம கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் or no church? ஏனோ தானோ ஆத்துல ஒரு காலு செத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு கட்ட முடியாது. ஆமென். நான் 2025 தான் நான் இருப்பேன். இங்க ஒரு காலை வச்சுட்டு 2006 நான் போறேன். 2006 போறேன். எனக்கு முடியாது. பிச்சிக்கிட்டு போயிடும் காலு. ஆமாவல எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் இதுவும் வேணும் முடியாது. யார் ரெண்டு காலம் முடிச்சு தான் உள்ளுக்கு போக முடியும். ஆமாவலியா? எஸ் or no? வேற டெமான்ஸ்ட்ரேஷன் வேற டான்சர்ஸ்லாம் கூப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்யணும் உங்களுக்கு. ஆமாவலியா? இல்ல தானங்க? ஆமாவலியா? தொடர்ந்து படிங்க ஐயா. அவருக்கு நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. சொல்லுங்க. விசுவாசத்தினால உறுதிப்பட்டு. 5 பேர் சொல்றீங்க. நல்லா சொல்லுங்க ஐயா. தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் மிக வல்லமையாக இருக்கிறார். தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்புறம் ஐயா, ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகிறீர்களாக. ஸ்தோத்திரத்தோட அதுல நீங்க பெருகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பாருங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எழுந்தாதவர்கள் நல்லா எழுந்தி ஜபத்தோட உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தேவன் பேசுகிற வார்த்தையோட இணைந்து 2006 நம்ம கால் எடுத்து வைப்போம். புரியுதாங்க? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெறுவீர்கள். புரியுதாங்க? ஆமாவடியா? முதலாவது நான் என்ன சொன்னேன்? தேவன் உடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக நம்ம அறிந்து கொள்ளணும். தேவன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளுடைய மனதை அப்படியாக தாழ்மையோட ஏற்றுக்கொண்டு அது செயல்படுகிறவர்களாக இருக்கணும்னு சொன்னேன். 2வது, அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு சொன்னேன். ஐயா இன்னைக்கு நல்லா கேளுங்க. நீங்களும் நானும் தேவ மனிதர்கள் உட்கார்ந்திருக்கீங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்கள் மாற்றம் இல்லை. அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் மாற்றம் இல்லை. ஆமாவா இல்லையா? விசுவாசத்துல அப்படியாக உறுதிப்பட்டவர்களாக மாற்றம் இல்லை. Not only people who overflow with thankfulness. ஆனாலும் 3வது காரியம், தேவன் என் இருதயத்துல பேசின காரியம் என்ன தெரியுமாயா? உத்தமமாக நடக்க வேண்டும். Amen. எப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும்னா நீங்களும் நானும் உத்தமமாக தேவன் முன்பதாக நடக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய சூரியனாக இருக்கிறார். ஆமென் சொல்லிருக்கணும். தேவன் நம்மளுடைய வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். தேவன் அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரா? The word of God church states in Psalms chapter 84 verse 11, சங்கீதம் 84வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, the Lord is our sun and our shield. கனமான வார்த்தை இது. The Lord will give you his grace and glory. How many of you want the grace and glory of God? எத்தனை பேர் சொல்றீங்க 2006ல நான் என் குடும்பமாக ஆண்டவரே
பிரசன்னத்துல நாங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுடைய மகிமை எங்களுக்கு வேண்டும் அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? Lord, give me the grace, give me the glory as your word states. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, நம்ம உத்தமமாக நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணுமா? உத்தமமாக walk uprightly. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, the Lord will not withhold any good thing from those who walk uprightly. உத்தமமாக நடக்கிறவர்களோட தேவன் ஒரு நன்மையும் தேவன் கொடுக்காம இருக்க மாட்டார். ஆமென். வடமா சொல்லிருக்கீங்க. ஆமென். என்னது? நான் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். நன்மையை மானியக்கான் படிச்சுங்க. நன்மையை தேவன் கொடுக்காம இருக்க மாட்டாராம். நம்மளோட வேர்ஷன் தமிழ் உளுத்திராம் தமிழ்ல சொல்லுங்க, இது ரொம்ப பரிசுத்தமான தமிழ்ல இருக்குது. ஆமாவா இல்லையா? Amen. பாருங்க, நீங்களும் நானும் when you walk uprightly, the Lord will give you his grace and glory. No good thing, சொல்லுங்க, no good thing. எப்படி செய்யுங்கயா? உங்களோட பிள்ளைகளோட முகத்துல அப்படி காட்டி காட்டி சொல்லுங்க, no good thing. பிள்ளைகளும் மறக்காங்க. No good thing will he withhold. Withhold நான் என்ன தெரியுமா? நான் கொடுக்க மாட்டேன், புடிச்சு வச்சுக்கிறது. withhold நான் எதமா? நான் கொடுக்க மாட்டேன், நான் புடிச்சு வச்சிருப்பேன். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாராம். நீங்களும் நானும் அவருடைய கண்களுக்கு, அவர் பார்வைக்கு முன்பதாக, அவர் இருதயத்துக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கும் பொழுது தேவன் ஒரு நன்மையும் நம்மகிட்ட பிடிச்சு வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்க மாட்டாராம். ஆமென். ஏனென்றால் அவர் கிருபையும் மகிமையும் கொடுக்கிற தேவன். ஆமென். சூரியனும் வெளிச்சமும் மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? யாருக்கு புரியல இந்த வார்த்தைய? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதாங்க? புரியுதாங்க? ஐயா, நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுடைய கரங்கள்ல இருக்குது. நம்மளுடைய சகல நாட்களும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதிருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? நீங்களும் நானும் உத்தமமாக நடக்கிறவர்களாக இருக்கணும். நாலாவது என்ன தெரியுமா ஐயா? நீங்களும் நானும் தேவனுக்கு மனத்தாழ்மையாக ஒப்புவிட்டு அவர் பின் செல்லுகிறவர்களாக நம்ம இருக்கணும். You and I have to be a man and woman of God who will walk, who will follow the Lord humbly. Amen. நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணுமா? தேவனுக்கு மனத்தாழ்மையோட இருதயமாக இருக்கணுமா? Not proud. ஓ, நான் 2023 இது செஞ்சேன், 2024 அது செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன்னு. ஆனா ஒரு காரியம், ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். நம்ம போடுற துணி வரைக்கும், சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும், தங்குற வீடு வரைக்கும், குடிக்கிற தண்ணி வரைக்கும் தேவனுடைய தயவு இல்லைன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் கரம் மேல இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க மாட்டோம். ஆமென். அல்ல நம்ம செய்யறதால இல்ல, நம்ம உழைத்ததுனால இல்ல, நம்ம கட்டுனதுனால இல்ல, நம்ம செஞ்சதுனால இல்ல. ஐயா, அவருடைய பலத்தினால பெரியவர் இடை கட்டண வாசிதான் தேவன் மகிமைக்கு மகிமை, பலத்துக்கு மேல பலத்துக்கு தேவன் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். ஆமென். உயர்த்தி நம்மளை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மளுடைய அடிகளை, கால்களை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்து தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, தேவன் பாருங்க, சொல்லுங்க, தேவன் அவருடைய மகிமையும் கிருபையும் மற்றும் அருள்கிறவர்கள் மாற்றம் இல்ல. சாரி, நான் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சேன். தேவன் அவர் மகிமையும் அவர் கிருபையும் I just saw the ஆண்டவர் அப்படியே மேல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் அவர் மகிமையும் அவருடைய கிருபையும் கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனாலும் அவர் சூரியனும் வெளிச்சம் மாற்றம் இல்ல. ஆனா அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென்.
2026க்கு தேவன் நீ போயா என்று சொல்லல, நான் வந்தா வரோம் கூட சொல்லல ஆண்டவர். சில பேர் சொல்லுவாங்க நீங்க போங்க அப்புறம் நாங்க வரோம், ஃபேமிலி ட்ரிப்லாம் பிளான் பண்ணாம சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? ஆமா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்பதாக நான் போய் நான் உன்னோடு சேர்ந்து போய் எப்படி சொல்றாங்க, I will go before you and I will give you rest. My presence will go before you and I will give you rest. Amen. ஆண்டவர் நீங்களும் நானும் 2006 எப்படி சொல்றாங்க 2026க்கு கால் வைக்க போறோம். ஆனா அப்பா அவனுக்கு போயிட்டாரு. உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் கண்ணு சொல்லுங்க, இந்த கண்ணு இருக்கு தெரியுமா, இந்த கண்ணு சொல்லுங்க, இந்த கண்ணு இருக்கு தெரியுமா, கண்ணு அங்கேயும் இங்கேயும் அலமோதாம, அங்கேயும் இங்கேயும் மத்த காரியங்களை தேடாம பார்க்காம போறார் பத்தியா என் மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் மேல என் கண்களை வைத்து அவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குறார் ஐயா. அவர் உங்களுக்கு வழியை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க மேலையும் என் மேலையும் அவர் மேல நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை, நம்மளுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பதிய வைத்து எங்க நடக்கிறாரோ, எங்க போக சொல்றாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அவரை பின்பற்றுகிறது தான் நம்மளுடைய வேலை. புரியுதாங்க? ஆண்டவர் உங்களை தோல்விக்கு தேவன் வழி நடத்த மாட்டார், ஏமாற்றத்துக்குள்ள தேவன் வழி நடத்த மாட்டார். புரியுதாங்க? ஐயோ, உங்க மூஞ்சில கரிய பூசிறதுக்கு தேவன் உங்களை வழி நடத்த மாட்டார். அப்பா ஐயா, அப்பாமார்கள் வீட்டுல ஆமீன் சொல்லுங்க. பெண்கள் அன்னைக்கு அப்படியே உற்சாகமா போயிருக்காங்க. அப்பா நல்லா இறைச்சி அடிச்சு, கோழி அடிச்சு, சாம்பார்லாம் அடிச்சு, குக்கீஸ் எல்லாம், முறுக்கெல்லாம் அடிச்சு ஏப்பமா சேர்த்து வருது. ஜோக் அடிச்சா நீ சிரிக்க மாட்டீங்க, சிரிக்க கொஞ்சமாச்சு சிரி. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையாங்க? உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு முன்பதாக போய் இரும்பு தாப்பால்கள் போட்ட கதவுகளும் வெங்கல கதவுகளும் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். பாதைகளை செவையாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்மளுடைய இங்கதான் இறங்க மாட்டேது நம்மளுக்கு. எங்க இப்படி எல்லாம் காமிங்க, இங்க இறங்க மாட்டேது நம்மளுக்கு. கொஞ்சம் அசைக்கிற மாதிரி ஏதாவது ஐயோ நம்ம இது பண்றோம் எல்லாரும் தான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன்னு, நீங்களும் நான் அவர் மனத்தாழ்மையாக பின்பற்றுவோம். புரியுதாங்க ஐயா? ஆண்டவரை பின்பற்றணும்னா நம்மளோட மனம் தாழ்மையா இருக்கணும். என்னுடைய சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பின்தொடர்றதுக்காக நம்ம இருக்கணும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? ஆமாவா இல்லையாங்க? Follow his lead faithfully, church. All the days of your life are held in his hands. Amen, church. Amen, church. Amen. பாருங்க, புல்லுள்ள இடங்களும் சரி, தண்ணீர் அண்டையும் சரி, நீங்க 2026ல எந்த காலத்துல எங்க தேவன் உங்களை வழி நடத்தினாலும் சரி, இல்ல மரண இருளின் பள்ளத்தாக்குல தேவன் நீங்கள் நடந்து தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருந்தாலும் சரி, ஆனாலும் உங்களோட இருப்பவர் உங்களுடைய மீட்பனானவர். ஆமென். நீங்க அவரை பின்தொடரும் போது உண்மைத்துவமாக தேவன் வாக்கு தத்தமாக அவருடைய வார்த்தையில எழுந்திருக்கிறது, அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடருமா. ஆமென். ஹalleluya. சொல்லி இருக்கணும் ஐயா, ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டி இருக்கணும். When you follow the lead of God faithfully, his goodness and his mercy will follow you. ஆமாவா இல்லையா? தேவனுடைய தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்று தேவனுடைய வாழ்க்கையில போட்டிருக்குது. 2025க்கு மாற்றம் இல்ல, 2026 ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மாற்றம் இல்ல, ஆனா வாழ்நாள் முழுவதும் all the days. இதுதான் சீக்ரெட். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவர் நல்லவர் ஐயா.
என்ன சொல்றாரு? உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் கொடுக்காம இருக்க மாட்டார். அவருடைய மகிமை கிருபை கொடுக்கிற தேவனா. அது மாத்திரம் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ அவரே நம்ம பின்தொடரும் போது எந்த இடத்துல புல்லுள்ள இடங்களா இருக்கலாம், தண்ணீர் அண்டையா இருக்கலாம், மரண இருள் பள்ளத்தாக்கா இருக்கலாம், ஆனா அவரை பின்படுத்தும் பொழுது அவர் கரெக்டா சொல்லுங்க தமிழ்ல, அவரே பின்படுத்த நீங்க அவரை பின்னால ஃபாலோ பண்ணும் பொழுது அவருடைய நன்மையும் கிருபையும் சேர்த்து உங்களை ஃபாலோ பண்ணுமா? ஆமென். அப்ப ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? 2026க்குள்ள எப்படி தெரியுமா நீங்க நுழையணும்? எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய மேய்ப்பரை என் கண்களை நான் வைத்துக் கொண்டு நான் அவரை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு நான் அவரை ஃபாலோ பண்ண சொல்றீங்களா? ஆமென். அவருடைய நன்மையும் கிருபையும் 2026க்குள் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது அது நம்மை தொடரும் ஐயா. ஆமென் சர்ச். ஆமென் சர்ச். ஹalleluya சர்ச். ஹalleluya சர்ச். ஆமென் சர்ச். பாருங்க, அது மாத்திரமல்ல, நம்மளோட இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தவறாம ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை தூக்கி சுமப்பேன், உன்னை தாங்குவேன் சொன்ன மகா பெரிதான மகிமையான தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். 2025ல இருந்து நம்ம 2026க்கு நம்ம காலை வைக்கும் பொழுது ஐயா, இவருடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்க அப்பாவே அவருடைய வாயின் வார்த்தையின் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். உங்களை எங்க பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், உன் நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், தப்புவேன், என்ன சொல்லுவாங்க, சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். புரியுதாங்க? நீங்க சிரிக்கிறீங்க தமிழை பார்த்து, நல்லா சிரிக்கிறீங்க. Amen church. Hallelujah. Hallelujah church. Amen. Wait, next week I ask you all to preach. You all stand here, I see how you all preach. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? You also laughing at me. Okay, amen church. ஐயா, ஒரு காரியத்தை நீங்க மறந்துட கூடாது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. எத்தனை பேர் கேக்குறீங்க? இந்த வார்த்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தங்கம் போல, முத்துகளை போல 2026 கால் வைக்கும் போது இந்த ஆண்டு பேசின காரியங்களோட நம்ம அப்படியே என்டர் பண்ணுவோம். ஆமென். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல போட்டிருக்கிறது, நாம் பிழைக்கிறதும் நம்ம இருக்கிறதும் நம்ம அசைகிறதும் அவருக்குள். We move, we live, we have our being in God. அவருக்கு வெளியே ஆமென் சொல்லிருக்கலையா? ஆமாவலையா பிரிசிலா? ஆமாவலையா? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமென் சர்ச். ஆமென் சர்ச். பாருங்க, முதல்ல என்ன சொன்னேன்? தேவன் புதிய காரியத்தை செய்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் அறிக்கை, அவர் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் சொல்லி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்? அதை அறிகிற ஜனங்களாக இருக்கணும். அவர் குரலின் சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி சொல்றாங்க, பிடித்து நம்ம செயல்படுகிற ஜனங்களாக இருக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? அவருக்குள் நிலைத்திருக்கணும்னு சொன்னேன். மூன்றாவது என்ன சொன்னேன்? உண்மையாக உத்தமமாக அவருக்கு முன்பதாக நடக்கணும்னு சொன்னேன். நாலாவது என்ன சொன்னேன்? மனத்தாழ்மையோட தேவனை பின்பற்றவர்களாக நம்ம இருக்கணும்னு சொன்னேன். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஐந்தாவது நான் என்ன சொன்னேன்? அவர் எல்லாவற்றுக்கும் மேல நம்மளுடைய தகப்பனாக இருக்காருன்னு சொன்னேன். நம்மளை சுமக்கிற தகப்பனாக இருக்கிறான்னு சொன்னேன். அதுபடினா நம்ம அவருக்குள் தான் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம மறக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Today church, I declare as it is written over you. You know in Numbers chapter 6 verse 24 and 26. உங்களுடைய அப்படியே கரங்களை கொஞ்சம் உயர்த்துறீங்களா? இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. உங்களுடைய குடும்பங்களுக்கு உங்க கரத்தை உயர்த்துங்க. I declare this words over you church, over your family, உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுடைய பேர பிள்ளைகள் மேல,
உங்களுடைய சந்ததிகள் மேல, நம்மளுடைய குடும்பங்கள் மேல, நம்மளுடைய திருமணங்கள் மேல, நம்மளுடைய வாழ்க்கை மேல, நம்மளுடைய சபைகள் மேல இந்த வசனத்தை நான் தேவனுடைய வார்த்தை நான் அப்படியாக நான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி உன்மேல் கிருபையாக இருப்பார். கர்த்தர் அவருடைய முகத்தில் உன்மேல் பிரசன்னமாக ஆக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் சொல்லி நான் அப்படியாக அறிக்கை செய்கிறேன். Church, I declare right now in the mighty name of Jesus, as in Numbers, receive it. Numbers chapter 6 verses 24 to 26. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance and he will upon you and give you peace. பெற்றுக்கொள்கிறீங்களா? ஆமென் சொல்லுகிறீங்களா ஆண்டவர்ட்ட? Even as we enter into 2026, புரியுதாங்க? இந்த காரியங்களை கேளுங்க, நான் முடிக்க போறேன். ஆகியபடினால தேவ ஜனமே, ஆமென். ஆகியபடினால தேவ ஜனமே, நம்ம தேவனுடைய நாமத்தில் அப்படியே தரிக்கப்பட்டவர்களே, தேவனுக்கு சொந்தமானவர்களே, இதை நல்லா கேளுங்க. ஆமென். நம்ம தொடர்ந்து நாம் அவர் இடம் நிலைத்திருந்து கர்த்தர், நம்ம எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். குதிரை மேலும் இந்த உலகத்துல காணப்படுகிற வரும் ஐயா, வரும் 2026 இந்த உலகத்துல காணப்படுகிற பலவிதமான ரதங்கள் மேலேயும் நம்மளுடைய ரதங்கள் மேலேயும் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்காமல் அவருடைய நாமத்தை மாற்றும் பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். தேவனை நம்பிக்கொண்டு, தேவன் தான் எங்களுடைய நம்பிக்கை என்ன சொல்லணும்? என்னுடைய திருமணத்தின் நம்பிக்கை என் தேவன், என் குடும்பத்தின் நம்பிக்கை என் தேவன், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை என் தேவன், சபையாக எங்களுடைய சபைகளுடைய நம்பிக்கை எங்களுடைய தேவன். ஆமென். அப்படிப்பட்டவர்களால தேவன் தன் நம்பிக்கையாக வைத்துக் கொண்டு அவரை தொடர்ந்து நம்ம பசிதாகமாக ஆவியும் உண்மையோடும் தேடுகிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். அப்படி நம்ம செயல்படும் போது ஐயா அம்மா பிள்ளைகளை நல்லா கேளுங்க, தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். God knows you, church. ஆமென். தேவன் அவரை தேடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டாராம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசித்து அவரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறாரா? இது பாஸ்டர் எமெண்டா சொல்ற வார்த்தை இல்ல, ஆனா தேவன் அவருடைய வார்த்தையில சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது. So let's hold fast, church, to the confession of our hope and உங்களுடைய ஆக பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. 2005 கால் வைக்கும் போது நுழைந்து கடந்து விசுவாசத்தின் பயணத்துல போகும்போது துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், காரியங்கள் நடக்கும். ஆனா உங்களுடைய பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை, யார் மேல விசுவாசம்? அப்பா மேல. அந்த விசுவாசத்தை தூக்கி போற்றாதீங்கன்னு தேவனுடைய வார்த்தையில எபிரியர் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல போட்டிருக்கிறது. ஆமென் சர்ச். ஆனாலும் தேவஜனமே நீங்க நல்லா கேளுங்க ஐயா, நம்மளுடைய விசுவாசம் அவர் மேல நம்ம வைத்து லிசனிங் ரைட், அவர் மேல நம்ம வைத்து கொண்டு இருக்கிற வேலையில நம்மளுடைய விசுவாசம் பலனுக்கு ஏதுவானது போட்டிருக்கிறது தேவன். Do not throw away your rich confidence in the Lord, for it will be greatly rewarded. ஆமா, பலனுக்கு ஏதுவான. அப்ப நம்ம விசுவாசத்தை விடாம நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு பலன் இருக்குதா? There's a great reward. பட் இன்னைக்கு சபையே, இன்னைக்கு நான் உங்களை ஒரு காரியத்தை நான் அப்படியே என் இருதயத்தில் வெளிப்படுத்துகிறேன். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற நன்மைகளுக்கு மேல, தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு மேல, ஆமாவா இல்லையா, தேவன் நம்மளுக்கு செய்கிற காரியங்களுக்கு மேலாக
தேவன் மாற்றம் தான் ஆக பெரிதான நம்மளுடைய இருதயத்தின் பொக்கிஷமாக இருக்க வேண்டும். Amen. Above all the rewards, all the blessing that God can bestow upon us, all the goodness of God and the favor of God that God gives us, above all these, the greatest of all is Jesus. Amen. Jesus must become the treasure of our hearts in 2026. If it Thank you. In 2025, if you have leaned on Jesus, இயேசு உங்களுடைய கேடகமாக இருந்திருந்தாருன்னா, இயேசு உங்க ஆக பெரிதான பொக்கிஷமாக இருந்திருந்தாருன்னா, 2026 அப்படியே செல்லுங்க ஐயா. ஆமென் சொல்லிக்கணுங்க. அப்படியே செல்லுங்க ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? பாருங்க, உங்களுடைய மாமிசம் மாண்டு போலாம், உங்களுடைய இருதயம் அப்படியே மாண்டு போலாம். ஆனா சங்கீதம் 73வது அதிகாரம் 26வது வசனத்துல போட்டிருக்கிறது, கர்த்தர் என்றென்றுக்குமே என் இருதயத்தின் கண்மலையாக இருப்பார், என் பங்குமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றையா, உங்களை நான் பலப்படுத்துகிறேன். 2026ல நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தேவன் உங்களுடைய இருதயத்தின் கண்மலையாக இருப்பார். Amen. உங்களுடைய பங்குமானவராக இருப்பார். He will be a portion forevermore, church. Amen. He will be the rock of your heart. He will be the strength of your heart. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? இன்னைக்கு நான் சொல்றேயா, ஜெனசிஸ் 15வது கடைசியாக யார் கேக்குறீங்க? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார். நான் இந்த வாரம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்துல நான் ஜெபிக்க பொழுது என் தூக்கத்துல நான் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸை மட்டும் தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்திரிக்கும் பொழுது அந்த சத்தத்தோட தான் நான் எந்திரிச்சு, தூங்கும் பொழுதும் அந்த சத்தத்தோட தான் தூங்கினேன். ஆபிரகாமனும் ஆபிரகாமா மாறல, ஆபிரகாமா இருந்தாரு. ஆனா ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மிகுந்த பெரிதான பலனாக நான் இருப்பேன் தேவன் சொன்னார். ஆமென் சொல்லு. He said, Abraham, do not be afraid, for I will be your shield and I will be your exceedingly great reward. தேவன் சொன்னார். Amen church. Church, let this be the truth that you and I stand upon even as we step into 2026. இது நம்மளுடைய சத்தியத்தின் அஸ்திபாரமாக இருக்கணும். நம்ம 2026க்கு நம்ம நுழையும் பொழுது, கால் எடுத்து வைக்கும் பொழுது, கர்த்தராகிய என் தேவன் எனக்கு மகா பெரிதாக பலனுமாக இருப்பார், என் பொக்கிஷமாக இருப்பார். I declare over your families, church, do not be afraid. The Lord your God will be your shield and He will be the exceedingly great reward of you, of your marriages, of your family, of Planinda Bilingual. The Lord Jesus will be our exceedingly great reward. கரத்தை தட்டுவோமா ஆண்டவருக்கு? ஐயா, இன்னைக்கு சங்கீதக்காரர் கன்க்ளூஷன், சங்கீதக்காரருடைய ஜெபம் நம்மளுடைய ஜெபமாக மாறட்டும். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்வாரு, ஆனாலும் கர்த்தரே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராக நீர் இருக்கிறீர். Amen. Planinda Bilingual, listen to this word. And all those who are watching me online, I prophesy as a servant of God this word over you. I declare as it is written in the word of God, as in Psalms chapter 3 verse 3. நான் அப்படியாக நான் அறிக்கை செய்கிறேன், the Lord will be your shield. Amen. The Lord will be your glory and the Lord will be the lifter of your head.
even as you take the step of faith forward into the year of 2026 church. Amen. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் என் கேடகமாக இருக்க போகிறார். தேவன் சத்தமா சொல்லுங்க, என் தேவன் என் மகிமையாக இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்க போகிறார். ஆமென். என்னுடைய மகா பெரிதான, என்னுடைய exceedingly great reward எத்தனை பேர் சொல்றீங்க? As I step into 2026, ஆண்டவர் இயேசுவின் பலத்தை கரத்தை தட்டுவோமா? Amen, amen. அப்படியே சொல்லுவோமா? Hallelujah. All over this place. Hallelujah. மறைவோ கொசிக்கியான் அப்படியாக ஒப்பு கொடுப்போமா? மன தோல்மையோட தேவனுடைய பிரசன்னத்துல ஒப்பு எல்லாரும் கரங்களை நல்லா உயர்த்துங்க. We are at the